அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் யானை தெய்வானை 2 பேரை மிதித்துக் கொன்ற நிலையில் தற்போது இன்னும் சாப்பிடாமல் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவளித்து இயல்பு நிலைக்கு கொண்டுவர வனத்துறை முயற்சித்த நிலையில் அந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னும் உணவு உட்கொள்ளாமல் உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதை உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? வனத்துறையினர் என்ன தெரிவிக்கின்றனர்? திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வ யானை அப்படிங்கிற யானை இருக்கிறது. 26 வயதாகக்கூடிய இந்த யானை கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த யானை கொண்டு வரப்பட்டு அஸ்ஸாமிலிருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது வரைக்கும் இங்கேயே இருக்கிறது. இந்த யானை அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான மிருகம் என கூறப்படுகிறது. கடந்த பல நாட்களாக, அதாவது இதற்கு முன் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என இதனை ஆய்வு செய்த தூத்துக்குடியினுடைய மாவட்ட வன அலுவலர் தெரிவிக்கிறார். தற்போது இந்த சம்பவம் மாலை 3 மணி அளவில் நடைபெற்ற நிலையில் இந்த யானை தலைமை பாகனாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், அதோட துணை பாகன்களாக இருக்கக்கூடிய அந்த இறந்து போன உதயகுமார் உள்ளிட்ட 2 பேர் துணை பாகன்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் அவர் இந்த துணைப்பாகனுக்கு உறவினராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் பகுதியை சார்ந்த சசிகுமார் சசி அப்படிங்கிறவர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். யானையை பார்த்து அவர் யானை அந்த இருந்த அந்த கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே, யானை தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில் யானை அவரை முதலாவதாக அந்த துதிக்கையால் மற்றும் காலாலும் மிதித்திருக்கிறது. இதை காப்பாற்ற சென்ற துணைப்பாகன் அவரை மிதித்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த யானை பாகனை அடித்து கொன்ற அந்த சுவற்றை வருடியபடியே யானை காட்சியளிக்கிறது. தற்போது கூட நீங்க பார்க்கலாம், யானை அந்த சுவற்றை பார்த்தபடியே இருக்கிறது. அந்த சுவற்றில் அடித்து தான் அந்த பாகன் உயிரிழந்திருக்கிறார். உணர்ச்சி பூர்வமான மிருகம் என்ற அடிப்படையில் தனக்கு நெருக்கமாக இருந்த நபர்கள் இது போன்ற துயர சம்பவங்கள் நேர்ந்ததன் காரணமாக அது உணவு உட்கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் 3 நாட்கள் தங்கியிருந்து திருநெல்வேலி பகுதியை சார்ந்த அந்த மண்டலத்தை சார்ந்த வனத்துறையினுடைய அலுவலர்கள் மட்டுமல்லாது மருத்துவர்கள் அதற்கு யானைக்கு சிகிச்சை அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். யானை தற்போது இயல்பு நிலையில் இருந்தாலும் கூட அது தற்போது வரைக்கும் உணவு உட்கொள்ளவில்லை. அந்த யானைக்கான அந்த உணவு உட்கொள்வதற்கான தென்னை மட்டை, தென்னை ஓலை உள்ளிட்டவை உள்ளே போடப்பட்ட நிலையிலும் கூட யானை உணவு உட்கொள்ளாமலேயே இருக்கிறது. இதுபோன்ற நிலையில் இது உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது தனக்கு நெருக்கமான நபர்கள் அவரை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் தனக்கு அந்த அவருடைய உறவினர் யானையிடம் ஏதேனும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் யானையினுடைய துணைப்பாகனை இழந்த இந்த யானை அப்படிங்கிறது அதனுடைய ஒரு சோகத்தில் இருப்பதன் ஒரு காரணமாகவே அது உணவை உட்கொள்ளவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது மாவட்டத்தினுடைய வன அலுவலர் ரேவதி ரமன் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். இங்கேயே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அலுவலர்கள் இங்கேயே முகாமிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், விசாரணைகளை துவக்கியிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் முடிவில் யானை என்ன காரணத்தினால் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்த சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின் முடிவிலேயே என்ன நடைபெற்றது, அந்த யானை கட்டப்பட்டுள்ள அந்த அறைக்குள்ளே என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும். விரிவான விசாரணைக்கு பிறகு தெரியவரும் அப்படிங்கிற தகவலும் டிஎஃப்ஓ ஏற்கனவே மாவட்ட வன அலுவலர் சொல்லிட்டு சென்றிருக்கிறார். தற்போது வரை யானை உணவு உட்கொள்ளவில்லை, சோகத்தில் இருக்கிறது போன்ற நிலைதான் காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.